டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி பாட்டில் கார்டுன்னு சொல்லக்கூடிய சுரக்காயை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சுரக்காயை வாரம் ஒரு முறை நம்ம எல்லாரும் சாப்பிட்றோமா அப்படின்னா கண்டிப்பாக 50% பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்க சுரக்காய் சாப்பிட்றாங்களா, எனக்கு சுரக்காயே பிடிக்காதும்பாங்க. சுரக்காய் சாப்பிட்றதுனால என்ன சார் நமக்கு நன்மை, அதில் என்ன அப்படி இருக்குது, அது பார்க்கவே எனக்கு பிடிக்கலையே அப்படின்பாங்க. அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. கிராமங்களில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டில் சுரக்காய் செடியை நட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டு மேலே படர்ந்து விடுவாங்க. கூரை வீடாக அந்த கூரை வீட்டில் பார்த்திங்கன்னா அது பெரிய கொடியாக படரக்கூடியது, கொடி வகையை சார்ந்தது. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சுரக்காய் அதில் காய்த்து அப்படியே தொங்குறத பார்க்க முடியும். கிராமங்களில் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாட்கள் அந்த சுரக்காயை சமைச்சு சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. அந்த காலத்தில் யாருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டது, இப்போ டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி அன்னைக்கு பண்ணாங்களா, அன்றைக்கி ஏன் பாதிப்பு இல்லை, ஏன் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னா, சுரக்காய் சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவுப் பொருள். அதனால தான் அந்த சுரக்காயை சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க, உடல் வீக்கம் இருக்கிறவங்க, கால் வீக்கம் இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் உட்பட இந்த சுரக்காய் என்ன பண்ணுவாங்க, தினசரியோ அல்லது வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்களோ தொடர்ந்து அதை என்ன பண்ணுவாங்க, உணவில் சேர்த்து கொண்டார்கள். பாட்டில் கார்டுன்னு சொல்லக்கூடிய சுரக்காயில் விட்டமின் ஏயிலிருந்து, விட்டமின் கேயிலிருந்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதே போல் விட்டமின் சி, இரும்பு சத்து, அதே போல் புரதம், இப்படி நார்ச்சத்து, அத்தனை சத்துக்களும் நிறைந்த ஒரு காய் தான் சுரக்காய். அதனால தான் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க, இப்போ ரத்தத்தில் உப்புச்சத்து அதிகமாக இருந்தால், யூரியா கிரியாட்டினைன் அதிகமாக இருந்தால், அல்லது புரதச்சத்து அதிகமாக வெளியேறினா இந்த சுரக்காயை என்ன பண்ணுவாங்க, துவையல் பண்ணி சாப்பிடலாம். சுரக்காயை நம்ம கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சுரக்காயை சாம்பார் வச்சு சாப்பிடலாம். உப்பை பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பை வறுத்து கருகிற மாதிரி வறுத்து பொடி பண்ணிவிட்டு குறைந்த அளவு உப்பை பயன்படுத்த சொல்லுவாங்க. சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள், அந்த உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்க, அதே போல் கால் வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்க, உடல் வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்க, வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த சுரக்காயை எடுத்து நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி தினசரி 2 வேளை, காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கலாம், அதே போல் மாலையில் ஒரு வேளை கொடுக்கலாம். அல்லது சுரக்காய் என்ன பண்ணலாம், இந்த ரைத்தான்னு சொல்லக்கூடிய ஆனியன் தயிர் பச்சடி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுபோல் அந்த சுரக்காய் என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக நறுக்கி அதை மோர் அல்லது தயிரில் கலந்து ஒரு கப்பில் போட்டு ஒரு 200 கிராம் தினசரி காலை மாலை 2 வேளை நம்ம எடுத்துக்கலாம். அந்த சுரக்காயை துவையல் செஞ்சும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் சிறுநீரக செயல்பாட்டை பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் அந்த சுரைக்காய்க்கு இருக்கிறது. அதே போல் உடல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுரைக்காய்க்கு இருக்கிறது. உப்புச்சத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் சுரைக்காய்க்கு இருக்கிறது. அதனால் வாரத்திற்கு எல்லோருமே என்ன பண்ணுங்கள், சுரைக்காயை தவிர்க்காமல் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க பயப்படாமல் சுரைக்காயை ஜூஸ் போட்டு காலையிலையும் மாலையிலையும் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் அந்த சுரக்காய் ஜூஸை எடுத்துக்கிட்டு அந்த உப்புச்சத்தினுடைய அளவை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். கண்டிப்பாக வியக்கத்தக்க அளவில் அது மாற்றத்தை தரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.